ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சம்மர் வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போங்க, கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸ்ட்ரீம் ஹோம் ஸ்டே இது வந்து எங்கே இருக்குன்னா பாலக்காட்லேருந்து 35 கிலோமீட்டர்ஸு ஒரு மலை மேலே போகிற மாதிரி இருக்கும். ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஹோம் ஸ்டே, ஒரு பெரிய வில்லா மாதிரி இருக்குது. அங்கே வந்து எல்லா வித ஃப்ரூட்ஸ் ட்ரீஸ் இருக்குது, ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. உள்ளே வந்து 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த வில்லாலேருந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் இருக்குது. அந்த வில்லா பேக் சைட்லேருந்து இறங்கி போனோம்னா ஃபால்ஸு. இப்போ சம்மர்னால கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. அப்புறம் ட்ரெக்கிங் மாதிரி நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கனாலும் அங்கேருந்து போகலாம். அங்கே போனீங்கன்னா ஒரு ஆறு மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கலாம், அவ்வளோ ரிலாக்ஸ்டாக, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லா வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு டீம் அவுட்டிங்க்கு போகிறீங்கனாலும் சரி, அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி கெட் டுகெதர்னாலும் சரி, நீங்கள் இந்த வில்லாவில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, பக்கத்தில் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை குக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த வில்லாவும் வந்து அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய வில்லா, இங்கே எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. குக் பண்ணுறதுக்கான எல்லா வெசல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அங்கேயே எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து குக் பண்ண தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிடணும். க்ராசரிஸு, நான்வெஜ் வாங்குறீங்கன்னா நான்வெஜ் எல்லாமே வாங்கிக்கலாம். பெரிய கிச்சன் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து கிட்ஸுக்கு ப்ளே ஏரியாவும் இருக்குது. அதே மாதிரி அடல்ட்ஸும் ப்ளே பண்ணலாம். கிட்ஸுக்கான தனி ஸ்விம்மிங் பூலும் வச்சுருக்காங்க. அப்புறம் ரூம்லேருந்து வெளியே போனீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. காமன் ஸ்விம்மிங் பூலுமே இருக்குது இங்கே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரூட் ட்ரீஸ் வந்து வச்சுருக்காங்க. பைனாப்பிள், ஆப்பிள், மேங்கோ, அவ்வளோ ஃப்ரூட் ட்ரீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் போடுறதுனாலும் போடலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரியான பிளேஸ் இது. நீங்கள் அதுவும் இல்லாமல் அவ்வளோ அஃபோர்டபுளான ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் விசிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டான பிளேஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீஸில் எல்லாமே வந்து அவ்வளோ ஈல்டோடு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஸ்விம்மிங் பூலுமே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்கள் டீம் போகிறீங்கன்னா உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து வாட்டர் வந்து அவங்க திறந்து விட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கிட்ஸையும் நீங்கள் சேஃபாக வந்து விடலாம். அந்த குளோரினேட்டட் வாட்டர் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே தான் இந்த ஃபால்ஸே. இந்த ஃபால்ஸில் வந்து இப்போ சம்மர்னால தண்ணி இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு வந்து மழை காலத்துலலாம் போனீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி இருக்கும். நீங்கள் பக்கத்துலேயே ரூமை விட்டு போனீங்கனாலே ஃபால்ஸு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இங்கே வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கூட இருக்குது. கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு செம பிளேஸு, சேஃபாகவும் இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. காட்டுக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி பயம் இருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர்ட் தான். கண்டிப்பாக டீம் அவுட்டிங்க்கெல்லாம் பெஸ்ட்டான பிளேஸு. சொன்னேன் இல்லையா, இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா சின்ன ட்ரெக்கிங் மாதிரி கூப்பிட்டு போனீங்கன்னா பக்கத்தில் இந்த பிளான்ஸு, இந்த ஃப்ரூட்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஒரு நேச்சர் வாக் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிட்டு போகலாம். கிட்ஸுக்கான ப்ளே ஏரியாவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீட்டாக இருக்குது. பெரியவங்களும் வந்து விளையாடலாம். கண்டிப்பாக ஷட்டில் காக் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஷட்டில் விளையாடுறதுக்கு எல்லாமே வந்து ஆப்டான பிளேஸாக இருக்கும். சம்மருக்குன்னு வந்துட்டிங்கனாலே நீங்கள் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல்லே இருக்கலாம். அதே மாதிரி அந்த பெரிய கிச்சனில் நல்லா சமைச்சு சாப்பிட்டு ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. நிறைய ரஷ் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பாட்டை தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த பிளேஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.